அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க மாதங்களில் ஒன்றான துல்ஹஜ் மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய அமல்களை அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே 969வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. துல்ஹஜ் 10 நாட்களில் நல்லறங்கள் செய்வது ஏனைய நாட்களில் அவற்றை செய்வதை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது நபி தோழர்கள் அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் அறப்போர் செய்வதை விடவுமா என்று கேட்டனர். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் செய்வதை விடவும் சிறந்ததுதான். ஆயினும் தனது உயிருடனும் தனது செல்வத்துடனும் புறப்பட்டு சென்று அவ்விரண்டில் எதையும் திரும்பி கொண்டு வராத போராளியை தவிர, அதாவது அல்லாஹ்வின் பாதையில் உயிர் தியாகம் செய்தவரை தவிர என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடையளித்தார்கள். ஆக துல்ஹஜ் மாதத்திலே முதல் 10 நாட்கள் நாம் செய்யக்கூடிய அந்த அமல் என்பது மிக முக்கியமான அமல். ஆக இந்த துல்ஹஜ் மாதத்திலே முதல் 10 நாட்கள் நன்மையை தரக்கூடிய நாட்களாக இருக்கின்றது. அதிலே குறிப்பாக ஹாஜிகள் அரஃபா மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த துல்ஹஜ் 9வது நாளிலே நோன்பு குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதையும் முஸ்லிம் என்ற நபிமொழி தொகுப்பிலே 2152வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அரஃபா துல்ஹஜ் 9வது நாளில் நோன்பு நோற்பது பற்றி கேட்கப்பட்டதற்கு அதற்கு அவர்கள், முந்தைய ஓராண்டிற்கும் பிந்தைய ஓராண்டிற்கும் அது பாவ பரிகாரமாக அமையும் என்றார்கள். ஆக சிறு சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய நோன்பாக இந்த அரஃபாவுடைய நோன்பு இருக்கின்றது. இந்த நோன்பை நாம் எல்லாம் அழகாக துல்ஹஜ் 9வது நாளிலே பிடிப்போம். அந்த நாளிலே நாம் அதிகமாக துவாக்களிலும் திக்ர்களிலும் அதிகமான இபாதத்துகளிலே ஈடுபடுவோம். மேலும் இந்த 9 நாட்களும் நாம் நோன்பு பிடிப்பது சுன்னாவாகும். அதிலே துல்ஹஜ் 9வது நாளிலே நோன்பு நோட்பது மிகவும் நமக்கு முந்தைய ஓர் ஆண்டும் வரக்கூடிய அந்த ஆண்டின் பாவ பரிகாரமாகவும் அமையும். ஆக இந்த துல்ஹஜ் மாதம் 10 நாட்களும் மிக அற்புதமான நாட்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் அந்த நோன்பை கடைபிடிப்போம்.